Chennai Silks. தங்கம் விலை இன்னைக்கு சற்று உயர்ந்திருக்கு. வரும் காலத்துல தங்கம் விலை எப்படி இருக்கும்? தங்கம் விலையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 முக்கியமான சிக்னல்கள் என்ன? இப்போ அமெரிக்காவே அமைதியா இருந்தாலும் கூட சீனா சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்கா ஒரு பக்கம்னா சீனா இன்னொரு பக்கம் தங்கம் விலையை உயர்த்துறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன, இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்துடலாம். சென்னையில் இன்னைக்கு 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 20 ரூபாய் உயர்ந்து 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 1 சவரன் தங்கம் 160 ரூபாய் உயர்ந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே போல 18 கேரட் தங்கம் 1 கிராம் 10 ரூபாய் உயர்ந்து 12,540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. சென்னையில் இன்னைக்கும் வெள்ளியின் விலையில் மாற்றம் இல்லாமல் 3வது நாளாக 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சரி, வரும் காலத்துல தங்கம் விலை எப்படி இருக்கும்? தங்கம் விலையை நிர்ணயிக்க போற 2 முக்கியமான சிக்னல்கள் என்ன அப்படிங்கறத பற்றி நாம் இப்போ விரிவா பார்க்கலாம். தங்கம் வெள்ளி வாங்குறவங்க, முதலீட்டாளர்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுமா? புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபெட் பேங்க் தலைவர் கெவின் வார்ஷ் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தான். அவரோட முக்கிய நோக்கம் அமெரிக்க டாலரை வலுப்படுத்துறது. அதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் எடுப்பாரு. அமெரிக்க டாலர் வலுவாச்சுன்னா தங்கம் விலை குறையும். இதைத்தான் பலரும் எதிர்பார்க்குறாங்க. முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இதற்கிடையில தான் ட்ரம்ப் கெவின் வார்ஷ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பேட்டி மூலமாகவே தெரியுது. ஏன்னா அதுக்காகத்தானே டொனால்ட் ட்ரம்ப் கெவின் வார்ஷை ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனா நாமினேட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் தன்னோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, கெவின் வார்ஷ் வந்தா யுஎஸோட பொருளாதாரம் 15% மேல க்ரோத் ஆகும் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காரு. ஜெரோம் பவலை முன்னாடி தேர்வு செய்தது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய வளர்ச்சி அப்படின்னாவே நார்மலாகவே 2-3% தோராயமா இருக்கும். ஆனா இப்போ ட்ரம்ப் சொல்ற மாதிரி 15% வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் ரெக்கவரி லெவல் ஸ்பைக்ல போனா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ரேர் சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு வளர்ச்சியே நடக்கும். ஸோ ட்ரம்ப் சொல்ற அளவுக்கு கெவின் வார்ஷ் பண்ணுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு கெவின் வார்ஷ் ரேட் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, நிஜமாவே ஒரு 2 ரேட் கட் பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் தங்கம் விலை ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சேஃபான அசெட்டாக கோல்டை வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதனால கோல்டோட பிரைஸ் அதிகமாகும். ஆக இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவே கெவின் வார்ஷ் ரேட் கட் பண்ணல அப்படின்னா தங்கம் விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேங்க் எஃப்டி, பாண்ட்ஸு, யூஎஸ் ட்ரெஷரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போது இன்வெஸ்டர்ஸ் கோல்டை விட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிற அசட்ஸ்க்கு போவாங்க. கோல்டுக்கான டிமாண்ட் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஆக பீப்புள் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாக கோல்டை வாங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போது தங்கம் விலை குறையும். ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் சிக்னல் கெவின் வார்ஷ் தான். ஸோ அவரை பொறுத்து தங்கம் விலை ஒரு மதில் மேல் பூனை நிலவரத்தில் தான் இருக்குது. அது எந்த சைடு தாவும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சிக்னல். அடுத்து 2வது சிக்னல் சைனா தங்கத்தை அதிகமாக வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு முக்கியமான விஷயத்தை வேற பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன தெரியுமா? சீனா தன்னுடைய வங்கிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை வழங்கி இருக்கு. நீங்கள் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வாங்குறத குறைச்சிக்கணும். ஆல்ரெடி உங்களோட ஹோல்டிங்ஸ் அங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காங்க. அமெரிக்க கருவூல பத்திரங்கள் அப்படின்னு சொன்னாவே சர்வதேச நிதி சந்தைகளில் நிலையற்ற தன்மை நிலவும் போதெல்லாமே முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாக விளங்குறதே இந்த அமெரிக்க அரசுடைய கருவூல பத்திரங்கள், யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸா. உலக நாடுகளின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வர்த்தக போரை தொடங்கினதுக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. அந்த வீழ்ச்சியிலிருந்து தங்களுடைய முதலீடுகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த நாட்டு கருவூல பத்திரங்களை இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட கருவூல பத்திரங்களை அதிக அளவில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே அமெரிக்க அரசு அவங்களுடைய பட்ஜெட் செலவுகளை மேற்கொள்வதற்கும் சரி, அங்கு அதிகரித்து வரக்கூடிய வர்த்தக பற்றாக்குறை மற்றும் கடன்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு முதன்மையான ஆதாரமாக இருக்கிறதே இந்த அமெரிக்க கருவூல பத்திரங்கள் தான்.
ஆனால் அதையே வந்து நாடுகள் விற்றுட்டு போகிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்றுட்டு வெளியே போகிறாங்க. அப்படிங்கும்போது அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதலீட்டாளர்கள் அந்த பத்திரங்கள் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்கான காரணம் அவங்க வந்து டாலர் மதிப்பில் அதை வெளியிடுறதுனால தான். ஆனால் சமீப காலமாகவே ட்ரம்ப்போட நடவடிக்கைகளால் டாலரை நம்புறதுக்கே மற்ற நாடுகள் எல்லாம் பயப்படுறாங்க. அதனால் தங்கத்தின் பக்கம் நாடுகள் திரும்பி இருக்கு. ஒரே இடத்துல அதிக முதலீடுகளை பண்ணி நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முதலீடுகளிலும் நம்ம கவனம் செலுத்தலாமே அப்படின்ட்டு மற்ற நாடுகளுடைய வங்கிகள் எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால தான் சீனா அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து அந்த யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வாங்குறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு சீனா சொல்கிற ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து அசெட்ஸை வந்து ஒரே இடத்துல போட்டு வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பல இடங்களிலும் வந்து எங்களுடைய முதலீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி செய்கிறோன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள்னு பார்த்தோன்னா, அமெரிக்கா சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் டென்ஷன், அதுபோக டாலருடைய மதிப்பு அதிகமாகிறத சீனா விரும்பலை. இன்னொரு விஷயம், ரஷ்யா மாதிரி தங்கள் மீதும் பொருளாதார தடைகள் எப்போது வேண்டுமானாலும் விதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து சீனாவுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ அவங்களுடைய அசெட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த பயமும் சைனாவுக்கு இருக்குது. மொத்தத்தில் அவங்களுடைய லாங் டேர்ம் பிளான் என்ன அப்படின்னா, டாலருடைய அந்த டாமினன்ஸை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படிங்கிறது தான். இதனால தான் அமெரிக்க கருவூலத்தில் அவங்களுடைய அசெட்ஸை வந்து சீனா குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. இது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு லாங் டேர்மில் ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்த தான் போகுது. இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் பிரச்சனை எதுவும் வரல அப்படின்னாலும் கூட நீண்ட கால நோக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சைனா மட்டும்தானே இதை செல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் மற்ற இன்வெஸ்டர்ஸ் அதை வாங்க தானே செய்வாங்க. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. சீனாவும் இப்போ வாங்கலை, மற்ற நாடுகளும் ஒரு வித அழுத்தத்தில் இருக்காங்க. ஜப்பான் மாதிரியான நாடுகள்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே அமெரிக்க கருவூலத்திலேருந்து அந்த பத்திரங்களை வாங்க மாட்டாங்க. அமெரிக்க ட்ரெஷரிக்கே வந்து அங்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஏற்படுது. ஆக மொத்தம் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி குறையாது. கெவின் வார்ஷும் ஒரு ஹாக். அதனால் திரும்பி 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்கெல்லாம் வந்து வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான். இதனால் என்ன நடக்கும்னா, கெவின் வார்ஷ் வந்ததுக்கு அப்புறமும் கூட தங்கம் விலைக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இப்போதைக்கே நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இதுக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 மாதங்கள் ஆகலாம். மொத்தத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தில் 2 முக்கியமான சிக்னல்கள் வந்து பங்கு வகிக்குது. ஒன்று கெவின் வார்ஷ், 2வது சீனா வந்து அமெரிக்க ட்ரெஷரிஸை வந்து டம்ப் பண்ணுறது. ஸோ இந்த 2 விஷயங்களை பொறுத்து தங்கம் வெள்ளி விலையில் பல மாற்றங்களும் வந்து இனி ஏற்படலாம். லாங் டேர்மில் தங்கம் விலை அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.